அந்த படிக்கட்டுல அந்த பேப்பர் அந்த அந்த பேப்பர் பண்டில் அப்படியே வச்சிருப்பாங்க. பேப்பர், புக்ஸு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த குமுதம், ஆனந்த விகடன்லாம் இருக்குல்ல. அது மாரி புத்தகங்கள் அதெல்லாம் வந்து கரெக்ட்டா எந்த ஆர்டிக்கிள் வந்து அவர பத்தி வந்திருக்கோ, எது முக்கியமான ஆர்டிக்கிளோ, ஏதோ அவரு பார்க்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அந்த உதவியாளர்கள் வந்து அத பண்ணி அங்க வச்சுருவாங்க. ஸோ யார் மேல போறாங்களோ அத எடுத்துட்டு போங்க. நெறைய நாள் நான் எடுத்துட்டு போய் அத குடுத்துருக்கேன். குடுக்கும்போது அவர உட்கார வச்சு ஸோ கேட்பாரு. என்ன என்ன ஸ்கூல்ல என்ன சொல்லிக் குடுத்தாங்க? ஸோ எல்லாத்துக்கும் நம்ம பதில் சொல்லிட்டே இருக்கும்போது, உனக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது, "இல்ல சேச்சா இப்போ எதுவுமே வேணாம்" அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல நீ ஏதாவது கேளு, கேளுன்னு" சொல்லுவாரு. ஸோ எல்லா பசங்களும் என்ன கேட்பாங்க? அந்த சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லாரும் என்ன கேட்பாங்க? சாக்லேட் வேணும்னு கேட்பாங்க. சாக்லேட் ஸோ ஐஸ். அவரோட ரூம்ல வந்து ஒரு 2 ஃப்ரிட்ஜ் வச்சிருப்பாரு. அந்த ஃப்ரிட்ஜ் ஃபுல்லா சாக்லேட் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ் தொறந்து, "உனக்கு எத்தன சாக்லேட் வேணுமோ எடுத்துக்கோன்னு" சொல்லுவாரு. ஸோ அவரு பார்ப்பாரு. இது மாரி வந்து ஆ என்ன என்ன பண்றோம்? எப்படி நம்ம ரியாக்ட் பண்றோம்ன்னு பார்ப்பாரு. ஸோ நான் போய் ஒரு சாக்லேட் எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு, "சரி சாப்பிடலையா நீ சாக்லேட்ட?" "இல்ல, இல்ல நான் அப்புறம் சாப்பிடுறேன்." "இல்ல மத்தவங்களுக்கு நான் குடுக்க போறேன்." அப்படின்னு சொன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு.